அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 6th to 10th பொதுத்தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்கலாம். பாரத தாய். வாய்மையும் அறமும் பிறர் துயரங்களையும் வன்மையும் தியாகமும் இணைந்தீர். இந்த பாடலை பாடியவர் அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் ஓர் சிறந்த பேச்சாளர். ஆரம்ப காலங்களில் அசலாம்பிகை அம்மையார் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா திருப்பாதிரி புலியூர். அசலாம்பிகை அம்மையார் இறுதி காலங்களில் வாழ்ந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வடலூர். ஸோ திருப்பாதிரி புலியூரில் அவங்க ஆரம்ப காலத்தில் வாழ்ந்து வந்தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கடலூரில் இருக்குது. ஸோ அவங்களோட இறுதி காலங்களில் எங்கே இருந்தாங்க அப்படின்னா வடலூரில் இருந்தாங்க. சரிங்களா? தவம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பெரும் பேரு. தவம் என்பதன் பொருள் பெரும் பேரு. பாரத தாய் என்ற நூலின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார். பாரத தாய் என்ற நூலின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் பிறந்த ஊர் திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள இரட்டனை. ஸோ அசலாம்பிகை எங்கே பிறந்தாங்க அப்படின்னா திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரட்டனையில் பிறந்திருக்காங்க. அசலாம்பிகை அம்மையார் இயற்றிய பிற நூல்கள் என்ன அப்படின்னா ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம், காந்தி புராணம். ஸோ ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம், காந்தி புராணம் சொல்லிட்டு 4 நூல்களை இவங்க ஏற்றிருக்காங்க. அசலாம்பிகை அம்மையாரை இந்த கால ஔவையார் என்று பாராட்டியவர் திருவிக்கா. ஸோ அசலாம்பிகை அம்மையாரை இந்த கால ஔவையார்னு சொல்லிட்டு பாராட்டின யார் அப்படின்னு திருவிக்கா பாராட்டிருக்காரு. அசலாம்பிகை அம்மையார் வடலூரில் வாழ்ந்தபோது எழுதிய நூல் ராமலிங்க சுவாமிகளின் சரிதம். ஸோ வல்லாரை பற்றி ஒரு சரிதத்தை எழுதியிருக்காங்க. ராமலிங்க சுவாமிகள் சரிதம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 409 பாடலை கொண்டது. ஸோ ராமலிங்க சுவாமிகள் சரிதம் பார்த்தீங்க அப்படின்னா 409 பாடலை கொண்டது. காந்தியடிகளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல் காந்தி புராணம். ஸோ காந்தியடிகளை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் காந்தி புராணம். காந்தி புராணம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 2034. ஸோ காந்தி புராணம் எத்தனை பாடலை கொண்டது அப்படின்னா 2034 பாடலை கொண்டது. மகாத்மா காந்தியை ஈன்றெடுத்த பாரத தாயின் மலரடிகளை போற்றி வணங்குவதே பெரும் பேராகும் என்றவர் அசலாம்பிகை அம்மையார். ஸோ மகாத்மா காந்தியை ஈன்றெடுத்த பாரத தாயின் மலரடிகளை போற்றி வணங்குறது ஒரு பெரும் பேருன்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார் சொல்லியிருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ் பெண்களுடைய பங்கு. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். ஸோ பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடின முதல் பெண்மணி யார் அப்படின்னா வேலு நாச்சியார் தான். வேலு நாச்சியாரின் பெற்றோர் யார் அப்படின்னா செல்லமுத்து சேதுபதி, சங்கந்தி முத்தாத்தாள். ஸோ செல்லமுத்து சேதுபதி, சங்கந்தி முத்தாத்தாள். வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730 ஆண்டு. வேலு நாச்சியாரின் கணவர் பேர் என்ன அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். ஸோ வேலு நாச்சியாரோட கணவர் பேர் என்ன அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். வேலு நாச்சியாருக்கு 5000 படை வீரர்களை அனுப்பி வைத்தவர் யாரு அப்படின்னா ஐதர் அலி. ஸோ வேலு நாச்சியாருக்கு 5000 படை வீரர்களை அனுப்பி வச்சது யாரு அப்படின்னா ஐதர் அலி. ஆங்கிலேயர் சிவகங்கை மீது படையெடுத்த ஆண்டு 1772. ஸோ ஆங்கிலேயர் சிவகங்கை மீது படையெடுத்த ஆண்டு 1772. ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட வேலு நாச்சியார் யாருடன் வீரப்படைக்கு தலைமையேற்றார் அப்படின்னா மருது சகோதரர்கள். ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட வேலு நாச்சியார் யாரோட வீரர் படைக்கு தலைமையேற்றாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரிடம் போரிட்டு சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஸோ வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்கிட்ட போரிட்டு சிவகங்கை எப்போ மிக்கிறாங்க அப்படின்னா 1780 மிக்கிறாங்க. கடலூர் அஞ்சலையம்மாள் பிறந்த ஆண்டு.
1890. ஸோ கடலூர் அஞ்சலை அம்மாள் வந்து எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1890. அஞ்சலை அம்மாள் பிறந்த ஊர் வந்து கடலூர் இருக்கக்கூடிய முத்துநகரில் பிறந்தாங்க. ஸோ அஞ்சலை அம்மா பிறந்த ஊர் எங்கே அப்படின்னா கடலூர் இருக்கக்கூடிய முத்துநகரில் பிறந்திருக்காங்க.